ஹர ஹர நம பார்வதிபதையே மகாதேவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். ஓலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே. எல்லை மறுவான் எரியலிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட எந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் விண்ணகந்தன் பெய்கடல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மையிலும் பொன்கடல்கள் வெல்க. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோங்கடல்கள் வெல்க. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மழலை போற்றி, சிவனமன் எந்தையில் நின்றாதனால் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணனை முந்தையினை முழுதும் ஓய உரைப்பன் யான். கண்ணுதலால் தன் கருணை தங்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எழிலார் கலரெழுதி விண்ணிறைந்து மண்ணிறை மிட்டுக்காய் ஒளியாய் எண்ணிறைந்து எல்லையில்லாதானே பெருஞ்சி பொல்லாடையே புகழுமாறு உதவியே. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பழமிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தே எம்பெருமான். மெய்யே உன் மணிகள் கண்டையின்று வீடுற்றே உயய என் வெள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற நெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா பிறந்தாய் தனியாய் ஏமானாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போய்கள வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்தரே எஞ்ஞானமில்லாதே இன்பப் பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருகிலாய் அனைத்துலகும் ஆக்காய் காப்பாய் அடிப்பாய் அருள்வாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் என்தொழும்பில் நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நடியானே. மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே கரந்தால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தறியார் சிந்தனையில் சேனோரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோரை நேர்த்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். பல்விடையே நன்னை மறைந்திட மூடிய மாயையுளை அறம் பாவம் என்னும் அருமறைத்தாள் கட்டி புறந்தோர் போர்த்தெங்கும் புலவலுக்கு மூடி மலர்ந்தோர் வாயுடிலை மலர்ந்த புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கு மனத்தால் உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருவும் நலந்தன் இல்லாத சீருக்கு நல்நல்கி காட்சி நாயிற்கரையாய் பிறந்த அடியேற்கு தாயிறந்த தயாவான தத்துவனே மாச ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே சிவபுரனே வாசமாம்பற்றருக்கு மாரியனே தேச அருள்புரிந்து நின்று வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணாரே ஆறாமுதே ஓராதார் துளைக்கும் ஒளியானே நீராய் என்றானே இன்பமும் துன்பமும் அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் ஜோதியே தோன்றா பெருமையனே ஆதியே அந்த மன்னவாயிலானே ஈர்த்தனை அன்னையார் எல்லை பெருமானே கூர்த்தமே ஞானவார் சங்கரத்தின் நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் இடம் காவலே காண்பரிய பேரொழியே ஆட்சின்ப விடவே அட்டாமிக்காய் நின்ற தோற்றச் சுடராய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் மையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே
வேற்றுவிகாரவிடப்புடம்பின் உட்கிடப்ப ஆற்றே ஐயாரே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து சாராமே கள்ள புலப்புறமை கட்டளிக்க வல்லானே நள்ளிரவில் நட்டம் பயிராடும் நாதனே தில்லையில் கூட்டலே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லி கரியானை சொல்லி திருவடியில் சொல்லிய பாட்டில் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏற்று பணிந்து சிவாய திருச்சிட்டபம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுதடலே போற்றி ஏகம்பரையுள்ளாய் போற்றி பாகம்பெருமானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பூமியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி போற்றி. அரே நம பார்வதிபதே மகாதேவா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவ ஓம் அரகரா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவ ஓம் அரகரா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவ ஓம் அரகரா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவ ஓம் அரகரா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவ ஓம் அரகரா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவ ஓம் அரகரா மகாதேவா சம்போ சங்கர சிவசங்கரா. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம 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 சிவாய நம ஓம் பவாய நம சிவாய நம ஓம் பவாய நம பவாய நம ஓம் ஹராய நம பவாய நம ஓம் ஹராய நம சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர 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 சிவாய நம ஓம் பவாய நம சிவாய நம ஓம் பவாய அருணாச்சல சிவ சிவாய நம உண்ணாமுலை சிவ சிவாய நம உண்ணாமுலை தாய் சிவாய நம சிவாய நம ஓம் அபாயம் யாவும் சிவாய நம ஓம் அபாயம் நம அபாயம் யாவும் உபாயம் அறிவோம் அபாயம் யாவும் உபாயம் அறிவோம் உபாயம் அறிவோம் உள்ளமதை அறிவோம் உபாயம் அறிவோம் உள்ளமதை அறிவோம் இல்லை ஈசா சிவாய நமவோ இல்லை ஈசா சிவாய நமவோ எல்லை நேசா சிவாய நமவோ எல்லை நேசா சிவாய நமவோ ஆரூர் அரசே சிவாய நமவோ ஆரூர் அரசே சிவாய நமவோ ஆலங்காடா சிவாய நமவோ ஆலங்காடா சிவாய நமவோ ஆனைக்காவா சிவாய நமவோ ஆனைக்காவா சிவாய நமவோ ஓம் ஸ்ரீ மகா கணபதிக்கு அண்ணாமலையாருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு கிரிவலநாதருக்கு நந்தீஸ்வர பகவானுக்கு
63 நாயன்மார்களுக்கு 18 சித்தர்களுக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு அன்னபூர்ணேஸ்வரி தேவிக்கு அன்னதான பிரபுவுக்கு அன்னதான பிரபுவுக்கு அன்னமிட்ட அடியார்களுக்கு அன்னம்பாலிக்கும் அன்பர்களுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வந்திருக்கும் சாதுக்கள் எல்லாம் இன்றைய தினம் அன்னதானம் கொடுத்த இவர்கள் குடும்பம் இவர்களது குடும்ப நன்மை வேண்டி குடும்ப ஒற்றுமை வேண்டி அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்வு வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி வருமான பெருக்கம் வேண்டி வாரிசுகள் தலைக்க வேண்டி வியாபாரம் விரிவடைய வேண்டி விவசாயம் செழிக்க வேண்டி செய்யும் தொழில் சிறப்படைய வேண்டி செல்வச் செழிப்புகள் சேர்ந்திடல் வேண்டி சுகபோகங்கள் பெருக வேண்டி சுபகாரியங்கள் இல்லத்தில் இனிதே நடைபெற வேண்டி முற்றிய பிணி தீர வேண்டி மூணும் பகை மாறிடல் வேண்டி நாளும் நட்பாக உறவாக வந்து சேர்ந்திடல் வேண்டி அஷ்டலட்சுமி அவள் தன் பங்கிலே நின்ற தனம் அகலாது இருக்க வேண்டி அமுத சுரபியா ஐஸ்வர்யங்கள் ஊற்றெடுக்க வேண்டி குழந்தைகளுக்கு கல்வி செல்வங்கள் தலைத்தோங்க வேண்டி கடவுள் கடைக்கன் பார்வை அருள் கிடைத்திட வேண்டி சாதுக்கள் அத்தனை பேரும் ஒரு முறை அரோகரா சொல்லி வாழ்த்துங்கள் ஐயா. அன்னம்பாடிக்கும் தில்லை திருச்சிற்றம்பலம் பொன்னம்பாடிக்கும் மேலும் இப்பூமிசை எண்ணம் பாடிக்குமாறு கண்டின்புற இன்னம் பாடிக்குமோ இப்பிறவி மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அவர் அடியார் தமை அமுது செய்வித்த கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆறுதல் உண்மையாமனில் உலகர் முன் வருக என உரைப்பர் ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என்றான் தனை தேனிலாவிய திருச்சிற்றம்பலவானர் வானுலாவி இருக்கவும் வைப்பார். தனிவெள் விடைமேல் நெடுவிசும்பின் தலைவர் பூதகணநாதர் முனிவர் அமரர் விஞ்சையர் போற்றி செய்ப்ப நல் கரியும் திருவமுதும் அமைத்தார்கள் உண்டருளி பணிவன் திங்கள் முடி தொடங்க பரந்த கருணை நோக்களித்தார். அல்லார் கண்டத்து அண்டர்புரான் அருளால் பெற்ற இப்படிக்காசு பல்லார் இயன்ற வளம் பெறுக பரமனடி ஆனவர்கள் எல்லாம் எய்தி உண்டவன 2 பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாட்டி சோறிட்டார் துயர் கூர் வறுமை தொலைத்திட்டார். சாப்பிட சொல்லலாம். அந்த அம்மா கொடுங்க. அம்மா வாங்க ஐயா, ஒரு நிமிஷம் வாங்க. எல்லோரும் சந்தோஷமா திருப்தியா சாப்பிட்டு வாழ்த்துங்கன்னு சொல்லுங்க. ஐயா அவர் பேர் வந்து சேகர் ஐயா, அரக்கோணம். நம்ம யூடியூபோட வியூவரு. போன வாரம் தான் நமக்கு ஃபோன் பண்ணி டேட்டு கேட்டிருந்தாரு. இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாரு. குடும்பத்தோட வந்திருக்காரு. அவங்க குடும்ப சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும். ஐயா சொன்ன மாதிரி அவங்க தொழில் எல்லாம் நல்லா சிறப்பாக அமையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாப்பிடுங்க ஐயா, எல்லாம் நிதானமா சாப்பிடுங்க. வேணுன்றது சாப்பிடுங்க ஐயா. ஐயா நிதானமா ஐயா. ஐயா சாம்பார் நல்லா கலக்கிக்கோங்க. திரும்ப ஊத்திட்டு மொண்டுக்கிட்டு வரீங்களா? சரியா கலக்காம மேலே மொண்டுக்கிறீங்க போல. இல்ல ஒரு முறை நல்லா ஊத்திட்டு திரும்ப மொண்டு எடுத்துருவாங்க. கொஞ்சம் தண்ணியா இருக்கு பாருங்க. அடியில் நல்லா மொண்டு நல்லா கலக்குங்க. கலக்கி எடுத்துட்டு வாங்க. கொடுக்குறேங்க. நல்லா ஒரு கலக்குங்க சாமி சாம்பாரை. நல்லா அந்த பெரிய நீட்டு கரண்டி இருக்கும் பாருங்க, அதை போட்டு கலக்கிட்டு அப்புறம் இல்லைங்க. சாமி ஒரு ஆள் பாயாசம் கொடுத்துருங்க. சாமி நீங்க கொடுக்குறதுனா கொடுங்க. சாமி நெய் பருப்பு ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க.
சாம்பார் மோர் மோர் குடிக்கிறதுக்கு என்ன சாமி உடம்பு சரியில்லைங்களா? பார்த்துட்டு இருக்கீங்க, என்னாச்சு? இல்லை இல்லை, படுங்க படுங்க படுங்க, ரெஸ்ட் எடுங்க. அம்மா உட்காருங்க, அடுத்த பந்தி வாங்க. உட்காருங்க உட்காருங்க, தரேன். ரசம் வேணுங்களா? எங்க ஐயா சாதம் என்ன வேணுமோ கேட்டுக்கோங்க, நிதானமா சாப்பிடுங்க.
சாதம் சிவா ஒரு துளி சாமி ரசம் சாமி ரசம் சாமி ரசம் யாருக்காச்சும் சாம்பார் ரசம் இதோ சாம்பார் அந்தாண்ட வருது ரசம் போதும் அங்கேருந்து எடியா சாப்பாடு வேணுங்களா ஐயா ரசம் ரசம் இருக்கு ஐயா ரசம் சாமி ரசம் சாமி தட்சணை கொடுத்துருங்க வாங்க சாமி நிதானமா சாப்பிடுங்க என்ன வேணுமோ பாயாசம் வேணாலும் வாங்கிக்கோங்க இன்னொரு டம்ளர் வேணுமா சாமி துண்டுல வாங்கிக்கோங்க ஒரு டாக்குமெண்ட் ஐயா வாங்க நீங்களும் சேர்ந்து கொடுங்க வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா கொடுங்கன்னு சொன்னேன் போங்க போதுமா சாமி சாமி எல்லாருக்கும் சாதம் போதுமா சாதம் யாருக்காச்சும் வேணுமா நிறைவா போதுமா சரி தண்ணி குடிங்க தண்ணி என்ன யாருக்கு என்ன வேணும் ரசமா ரசமா சாமி கண்ணாடி சாமி கொஞ்சம் ரசம் பக்கெட் எடுத்துட்டு வாங்க துண்டல் வாங்கிக்கோங்க சாமி துண்டல் வாங்கிக்கோங்க ஐயா கேக்குறாரு பாருங்க ஐயா பொரியல் ஏதாவது வேணுமா என்ன வேணுமா வாங்கிக்கோங்க ஸ்வீட்டு நாங்கள் பார்சல் பண்ண மாட்டோம் ஆமாம் ஏன்னா கிரிவல பாதையில் முடிஞ்ச வரைக்கும் எதுவும் கரெக்டு தான் ரைட்டு தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நம்ம பாயாசமும் கொடுத்துட்டோம் ஸ்வீட்டும் கொடுத்துட்டோம் ஏன்னா 2 ஸ்வீட்டும் ஒரே டைம் சாப்பிட மாட்டாங்க உண்மைதான் அது இருந்தாலும் கிரிவல பாதையில் நம்ம எதுவும் முடிஞ்ச வரைக்கும் குப்பை போடாமல் பண்ணணும் அப்படின்ற ஆமாங்க ஆமாங்க ஐயா அதனால தான் நம்ம அந்த பிளேட்லாம் கூட கொடுத்து அவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் கூட கொடுக்கறது இல்லைங்க யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டு கூட மேக்ஸிமம் ஏதாவது கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரவங்க பிளேட் மிஸ் ஆகிட்டு அப்போ கூட அதை அடிக்கடி நம்ம வாங்கி பிளேட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம் இப்போ நாளைக்கு பிளேட்டு கொடுப்போம் கொஞ்சம் இருக்கு ஒரு 50 பிளேட்டு கொஞ்சம் பேருக்கு பிளேட் இல்லாமல் இருக்காங்க வெற்றிவேல் முருகனுக்கு அண்ணாமலையாருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு அன்னமுட்ட அடியார்களுக்கு அன்னமுட்ட அடியார்கள் குடும்பத்தாருக்கு அன்னமுட்ட அடியார்கள் குடும்ப குல தெய்வங்களுக்கு அன்னமுட்ட அடியார்கள் குடும்ப முன்னோர்களுக்கு அரோகர
சாமி எழுந்து கொஞ்சம் ரைட் சைடுல கழுவிக்கோங்க, அந்த மண் தரையில கழுவிக்கோங்க. அப்படியா? முதல்ல சொல்ல வேண்டியது என்னங்க? கிழிஞ்சிருக்கா? ஓ இந்தாங்கம்மா, இந்தாங்க கொடுங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சரிங்கம்மா, சரி சரி சரி. இவங்களே ஆட் பண்ண சொல்றாங்க. என்னதுங்க? இவங்களே ஆட் பண்ணுங்க அப்படின்றாங்க அதுல வீடியோவில். புரியல என்ன? அவங்களும் வீடியோவில் வராங்களா ஆட் பண்ணிங்கன்றாங்க. அது அந்த மாதிரி பண்ண முடியாது, ஆப்ஷன் இல்லையே. ஆமாம்மா, நெக்ஸ்ட் டைம் நீங்க நேர்ல வந்துருங்க. டிசம்பர் மாசம் வராங்க, அப்போ வராங்க. டிசம்பர் மாசம் வரும்போது நேர்ல வந்து நீங்களே வந்து கொடுங்க, இன்னும் சிறப்பா பண்ணிடலாம், வேற மாதிரி பண்ணிடலாம். இவங்க தான் ஸ்பான்சர் போகிறதுக்காக வேண்டினாங்க. ஓ என்ன பிஇ முடிச்சிருக்காங்களா? எம்எஸ் படிப்பாரு. ஓ எம்எஸ் படிச்சிட்டு இருக்காங்களா? ஓகே ஓகே. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களா ஐயா? டீ ஷாப் வச்சிருக்காங்க. ஓ சரி சரி. இவங்க ரெண்டு பேரும் சன்னுங்களா? பையன் ஃப்ரெண்டு. ஓ பையன் ஃப்ரெண்டு. ஓ சரி, நாங்க வரோம்ல, 2 பேர் அதான். திருப்திங்களா ஐயா உங்களுக்கு? நல்லது. நீங்களும் கொஞ்சம் சாப்பிடணும். சாப்பிட்ருவோம். கொஞ்சம் இருங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வெயிட் பண்றாங்க. அடுத்த பந்தி அவங்க சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இருங்க போலாம். ஐயா ஒரு 100 ரூபா கொடுத்துருங்க. மணி சார் அடிக்கடி வாங்க ஐயா, நீங்க வரமாட்டீங்க. சரி தாத்தா, சாப்பிட்டீங்களா? மணிசாமி கை கழுவிட்டு வாங்க, போயிடு. வாங்க தாத்தா. ஐயா ஒரு 2 நிமிஷம் பெருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்றது எல்லா பேசிங்களும் போட்டு போயிடக்கூடாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ செய்யறதே கொஞ்சம் சிறப்பாக செய்யணுன்றதெல்லாம் செய்யணும். சிவாய நம. தாத்தா சாமி அந்த தொடப்பம் கொஞ்சம் கொடுங்களேன், தள்ளிடுவோம். வாங்கம்மா, உட்காருங்க வாங்க. அப்படியே வாங்க. அதான் எடுத்து அதுதான் பெருக்கணும்னு சொன்னேன். தட்டு கீழே இருக்கு பாருங்க. இந்த பக்கம் உட்காருங்க. வாங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. வாங்க உட்காருங்க, வாங்க. அதுதான் ஒரு தள்ளிட்டா ஒரு பிரச்சனை இல்லை சாமி. இல்ல இப்படி உட்காந்து சாமி, இப்படி அம்மா அங்க உட்காருங்க. இப்படி உட்காந்துருங்க. உட்காருமா பாட்டி, உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா. ஐயா பேக்கிங்க அதை ஒரு 2 நிமிஷம் எடுத்து வரேன். எல்லாருக்கும் பழம் கொடுங்க ஐயா. தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொடுங்க எல்லாருக்கும். டம்ளர் ஒருத்தர் வச்சு தண்ணி ஒருத்தர் வச்சு இல்லை ஒரு 20 ரூபா 10 வாங்கிட்டு காமிங்க டம்ளர்.
பத்தா இருந்தா ரெண்டு ரெண்டா கொடுத்துருங்க. இருக்கு இருக்கு இருக்கு. அவ்வளோதான். ஐயா போதுமா ஐயா? தம்பி உங்களுக்கு ஏதாவது சாதம் கொஞ்சம் கொஞ்சம் மோர் போட்டுங்க, கொஞ்சம் எடுத்துறேன். கொடுங்க கொடுங்க ஐயா கொடுங்க. இன்னும் ஒரு கட்டு பிளேட் இருக்கும் பாருங்க ஐயா, கொடுங்க கொடுங்க. சாமி உங்களுக்கு கொஞ்சோண்டு சாதம். அம்மா நீங்கள் கொஞ்சம் சாதம் வச்சு மோர் போட்டுக்கிறீங்களா? தம்பி ரசமா வேணும்? கொடுங்க ரசம் ஐயா. சாப்பிடுங்க. சாமி சாப்பிட்டீங்களா? திருப்திங்களா? சந்தோஷமா? சந்தோஷமா? ரொம்ப சமைக்க சந்தோஷம். கருடப்பாதையில் அன்னதானம் செய்யும் புண்ணியம், அந்த புண்ணியம் பாக்கியம் கிடைத்தவர்கள் வந்திருக்காங்களா? அவங்க தான் செய்றாங்க. அருள் புரியட்டும். நாமளையார் ஆசீர்வாதம். குடும்பத்தோட வந்திருக்காங்க. சாமி அதுக்கப்புறம் சரி சரி சாமி. நீங்க வச்சிருங்க ஐயா, நாங்க எடுத்துக்கிறோம். நீங்க வச்சிருங்கம்மா, நீங்க வச்சிருங்க. ரசம் 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 தண்ணி சாமி சாப்பாடு வேணுமா? இந்தாங்க. தண்ணி அம்மா, தண்ணி வேணுங்களா சாமி? தண்ணி யாருக்கா வேணுமா? தண்ணி வேணுமா சாமி? ஐயா எடுத்துக்கிறோம், நாங்கள் எடுத்துக்கிறோம். சம்பரம் வைக்கும். யாருக்காச்சும் சாதம் வேணுமா? சாதம் சாம்பார் ஏதாவது வேணுமா? உங்களதான் கேட்குறேன், எதுவும் வேணாமா? கேளுங்க, கேட்டாதான் கிடைக்கும். சாமி சாதம் கொடுங்க. சாதம் சாதம் என்ன வேணும்? சாதம் ரசம் கொடுங்க. சரி சார், ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்க நீட் இல்லையா? இல்லை, இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டாங்க. அன்னைக்கு சண்டேன்றதால வந்தாங்க, இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டாங்க. அதான் மீன் குட்டிக்கு நீந்த கத்துக்கிறோம்ன்ற மாதிரி இருக்கு. இப்படிலாம் இல்ல, சரி கொஞ்சம் அவங்களும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. கூட்டம் வந்தாதானே தெரியும். படிவான ஒரு செயல் வருது பாரு. நாளைக்கு அவங்க பெரிய செய்ய மாட்டேன். இப்போ கோவில் ஓப்பன்ல தான் இருக்கும். வடக்கு கோபுரம் வழியா போயிடுங்க. இந்த கார் உள்ள விட மாட்டாங்க.
நீங்கள் அந்த ஈசானி லிங்கத்தின் கார் பார்க்கிங்க்கு அங்கே போட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வடக்கு கோபுரம் போயிடுங்க. வடக்கு கோபுரம் ஒரு ஐயாவுக்கு ஆ